Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈஸி ஷிப்மெண்ட் அண்ட் ஷெல் ஷிப்மெண்ட்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி ஷிப்மெண்ட் பாத்திரலாம். ஈஸி ஷிப்மெண்ட்னா என்ன? கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அமேசான் சைடு இருந்து அவங்களோட எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றது. நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்பரா நம்ம கிட்ட எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட போயிட்டு வர வரைக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அமேசானோடது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர்ஸ் நமக்கு பிளேஸ் ஆன உடனேயே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம லேபிள்லாம் ஜென்ரேட் பண்ண உடனே பர்டிகுலரா எந்த அட்ரஸ்க்கு அது போகணுமோ நம்மள்ட்ட இருந்து பிக் பண்ணி அந்த அட்ரஸ்ல போய் நமக்கு ஆன் டைம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸி ஷிப்மெண்ட்ல நடக்கக்கூடியது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈஸி ஷிப்மெண்ட்ல என்ன? ஆன் டைம் வந்து ப்ராப்பரா நம்ம கிட்ட வந்து பிக் பண்ணிட்டு ஆன் டைம் போய் கஸ்டமரையும் ரீச் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நமக்கு டெலிவரி ஹேண்டில் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஒரி பண்ணவும் தேவையில்லை, நமக்கு கரெக்டா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ஸ் வந்தோடனே அதை ப்ராப்பரா ட்ராக் பண்ணி கஸ்டமருக்கு வந்துட்டு எந்த பிளேஸ்ல வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எப்ப ரீச் ஆகும் அப்படின்றதையும் ஈஸியா அவங்களே வந்துட்டு கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ இதை பத்தியும் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனால வந்து ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. நமக்கு ஆன் டைம் வந்து ப்ராப்பரா வந்துடும் அப்படின்றனால பீப்புளும் அதை லைக் பண்ணி ஒரு ப்ராடக்டை வாங்க ஆரம்பிப்பாங்க. இன்கேஸ் வந்து ஒரு பொருள் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ப்ராடக்டையும் ப்ராப்பரா நம்ம கிட்ட வந்து நம்மள்ட்ட டெலிவரி பாய் சேர்த்துருவாங்க. ஸோ ஈஸி ஷிப்மெண்ட்டை பொறுத்தளவு எல்லாமே அவங்களே வந்து ப்ராப்பரா ப்ராசஸ் பண்றதுனால சம் சார்ஜஸும் கலெக்ட் பண்றாங்க. ஆல்ரெடி அது ப்ரீவியஸ் வீடியோல கால்குலேஷன்ல நம்ம பார்த்திருந்தோம். ஷிப்பிங்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங்க்குன்னு சொல்லிட்டு சில ஃபீஸஸ் எல்லாம் வந்துட்டு பண்றாங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்றாங்க இல்லையா, அதனால. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஷிப்மெண்ட். செல்ஃப் ஷிப்மெண்ட் பொறுத்த அளவுல ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பிக்கப் ஒரு ஆர்டர்ஸ் வர்றதுல இருந்து கஸ்டமரை போய் அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகுற வரைக்கும் நம்மளே ஓன் லாஜிஸ்டிக் வச்சு நம்ம வந்து ப்ராப்பரா அனுப்பணும். இதுதான் வந்துட்டு செல்ஃப் ஷிப்மெண்ட்டோட ப்ராசஸ். இதுல அமேசானோட இன்வால்வ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு ஆர்டர்ஸ் நமக்கு பிளேஸ் ஆன உடனேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே நம்மளால ஆர்டரை அக்செப்ட் பண்ண முடியாது. ஈஸி ஷிப்மெண்ட்டை பொறுத்தளவு ஆர்டர்ஸ் வந்தோடனே நம்ம லேபிள் ஜென்ரேட் பண்ணிட முடியும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் ஆன உடனே வந்துட்டு நீங்க வந்து பேக் பண்ணி வச்சுக்கணும் உங்களோட ப்ராடக்டை. ப்ராப்பரா நீங்க பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்டரை எந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலமா நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ அதுல நீங்க ப்ராப்பரா நீங்க ட்ராக் பண்ணி அந்த ட்ராக்கிங் ஐடியை நீங்க செல்ஃப் ஷிப்மெண்ட்ல ப்ரொவைட் பண்றது மூலமா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆர்டரே வந்து அமேசான்ல வந்து அக்செப்ட் ஆகும். இது ப்ராப்பரா வந்து நீங்க ட்ராக்கிங் ஐடி கொடுக்கறதுனால அமேசான் சைட்ல இருந்து வந்து ட்ராக் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராடக்ட் நீங்க சென்ட் பண்ணிட்டீங்களா, கஸ்டமர் போய் ரீச் ஆகுதான்ட்டு அதை வச்சுன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு வரும். நீங்க வந்து உங்களோடதையும் நீங்க வந்து ட்ராக் பண்ணணும். ப்ராப்பரா வந்துட்டு போயிடுச்சா, எந்த இடத்துல இருக்கு, கஸ்டமர் போய் ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செல்ஃப் ஷிப்மெண்ட்டை பொறுத்த அளவுல நமக்கு வந்துட்டு ஒரு சில பெனிஃபிட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல சில சேலஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி ஷிப்மெண்ட்டை பொறுத்தளவு எல்லாமே அமேசானே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறதுனால ஈஸியா வந்துட்டு நம்மளால எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியுது. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்பரா போயிட்டு கஸ்டமரை ஆன் டைம் போயிட்டு அந்த நம்ம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர் மூலமா போல அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகுது. அப்படிங்கும்போது கஸ்டமருக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அதனால வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால மோஸ்ட்லி வந்துட்டு ஆன் டைம் பீப்புளை போய் ரீச் ஆகுற மாதிரி நீங்க ப்ராப்பரா வந்துட்டு டெலிவரி பார்ட்னரை சூஸ் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களும் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆன் டைம் வரமே சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. நமக்கும் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான ரேட்டிங்ஸ் கிடைக்கும். ரேட்டிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரேட்டிங்ஸ் வந்து போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் போயிருக்கு, கஸ்டமரை ரீச் ஆயிடுச்சா, எல்லாத்தையும் நீங்க ட்ராக் பண்ற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஷிப்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க வந்துட்டு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்னதான் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட நீங்க ஈஸி ஷிப்மெண்ட்டை செலக்ட் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்பதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஆர்டர்ஸ் வருது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், எப்படி வந்துட்டு டெலிவரி பாய் பிக் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஈஸி ஷிப்மெண்ட்டை பொறுத்தளவு ஜஸ்ட் நீங்க ஆர்டர் வர்றதை ப்ராசஸ் பண்ண போறீங்க. அது எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிக்கிறது அமேசான்றனால உங்களுக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஆன் டைம் போயிடுச்சா அப்படின்ற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு இருக்காது. இன்கேஸ் வந்துட்டு
நீங்க ஷெல்ஃப் ஷிப்மெண்ட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஷெல்ஃப் ஷிப்மெண்ட்ல ஒரு ஹெட்டேக்கான விஷயம் என்ன அப்படின்னா சம்டைம் நம்ம வந்துட்டு ஓனா டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஓனா டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் யாராவது ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பர்சனை வந்து நம்ம அமேசான் சைடு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ் மாதிரி அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுல இருந்து எல்லாத்தையும் ட்ராக் பண்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி இல்லை நம்ம வந்துட்டு ஏதாவது அதர் லாஜிஸ்டிக் பார்ட்னர் மூலமா சென்ட் பண்ண போறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ஆர்டரை ஷெட்யூல் பண்றோம். இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க பிக் பண்ண வரல, டிலே பண்றாங்க அப்படின்னா ஆன் டைம் போய் கஸ்டமரை ரீச் ஆகாது. இடையில போயிட்டு இருக்கும்போது சம்டைம் அவங்க வந்து கேன்சல் பண்ணலாம். இல்லை வந்துட்டு அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்ப சொல்லி அவங்கள நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஷெல்ஃப் ஷிப்மெண்ட்ல இருக்கிறனால ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஷெல்ஃப் ஷிப்மெண்ட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டால நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க. ஸோ வந்து ஈஸி ஷிப்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. சம்டைம் வந்து என்னதான் நம்ம ஈஸி ஷிப்மெண்ட் இருந்தா கூட ஷெல்ஃப் ஷிப்மெண்ட் ஆர்டர் நமக்கு ரேரா வரும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி ஆர்டர்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ப்ராசஸ் பண்றதை போடுறோம். ஆல்ரெடி வந்து ஈஸி ஷிப்மெண்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன மாதிரி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஈஸி ஷிப்மெண்ட்னா என்ன, ஷெல்ஃப் ஷிப்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.